MCR Wonder White Collection. Wonder White. அந்த ஒரு குரல் பல சாதனைகளை படைத்தும் உடைத்தும் உள்ளது. இசை உலகில் அவருடைய குரல் தனித்துவமானது. எந்த ஒரு இளம் பாடகியும் அடைந்திடாத புகழுக்கு சொந்தக்காரி அவர். லைவ் கான்சர்ட்டில் ரசிகர்களை இசைமழையில் நனைய வைக்க அந்த குரல் ஒருபோதும் தவறியதே இல்லை. இசை மேடைகளில் மேக் சம் நாய்ஸ், கமான் எவ்ரிபடி சிங் வித் மீ என அந்த குரல் ஒலித்ததும் ரசிகர்களின் ஆரவாரம் விண்ணை பிளக்கும். ஒட்டுமொத்த இந்திய திரை ரசிகர்களாலும் கொண்டாடப்படும் மெல்லிசை ராணி ஸ்ரேயா கோஷல். பி சுசீலா, ஜானகி, சித்ரா, சுஜாதா என தமிழ் சினிமா ரசிகர்களை தன்னுடைய இன்னிசை குரலால் கட்டிப்போட்ட பாடகிகள் வெகு சிலரே. தலைமுறைகளை தாண்டியும் அவர்களது குரல் இன்றும் கேட்பவர்கள் அனைவரையும் மதிமயங்க செய்யக்கூடியவை. அந்த வகையில் இந்த தலைமுறை, அதாவது 90s மற்றும் 2K கிட்ஸுகளின் ஃபேவரைட் பாடகி என்றால் அது ஸ்ரேயா கோஷலாக மட்டும்தான் இருக்க முடியும். தமிழ் மட்டுமின்றி ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம் என பல்வேறு மொழிகளிலும் ஸ்ரேயா கோஷல் பாடியுள்ளார். தமிழகம் உட்பட ஒட்டுமொத்த இந்திய திரை ரசிகர்களாலும் இன்று கொண்டாடப்படும் ஒரே பாடகி ஸ்ரேயா கோஷல். 4 முறை தேசிய திரைப்பட விருதும், 7 முறை பிலிம்பேர் விருதும், 10 முறை தென்னிந்திய பிலிம்பேர் விருதுகளையும் வென்றுள்ளார். திரைப்படங்களில் மட்டுமல்லாமல் ஆல்பங்களையும் பல்வேறு இந்திய மொழிகளில் வெளியிட்டுள்ள அவர் இதன் மூலம் இந்திய சினிமாவின் முன்னணி பாடகியாக தன்னை நிலைநிறுத்திக் கொண்டார். 1984ஆம் ஆண்டு மார்ச் 12ஆம் தேதி மேற்கு வங்க மாநிலம் பெர்ஹாம்பூர், முர்ஷிதாபாத் மாவட்டத்தில் பிறந்தார் ஸ்ரேயா கோஷல். 4 வயது முதலே அவர் பாடுவதற்கான பயிற்சி அளிக்க தொடங்கினார் அவரது தாய் ஷர்மிஸ்தா. அவரது தந்தை விஸ்வாஜித் கோஷல் ஒரு மின் பொறியியலாளர். ராஜஸ்தானின் கோட்டா அருகே ராவத்பட்டாவில் இருந்த இந்திய அணுசக்தி கழகத்தில் அவர் பணிபுரிந்தார். இதனால் 8ஆம் வகுப்பு வரை ராவத்பட்டாவில் உள்ள அணுசக்தி மத்திய பள்ளியில் படித்தார் கோஷல். படிப்புடன் சேர்த்து இசையிலும் ஜொலிக்க தொடங்கினார். 1997ஆம் ஆண்டில் அவரது தந்தை பாபா அணு ஆராய்ச்சி மையத்திற்கு பணிமாற்றப்பட்ட போது அவர் தனது குடும்பத்தினருடன் மும்பைக்கு இடம்பெயர நேரிட்டது. அங்கு அணுசக்தி நகரில் உள்ள அணுசக்தி மத்திய பள்ளியில் பயின்றார். பின் அறிவியல் பட்ட படிப்பிற்காக மும்பையில் உள்ள SIES கல்லூரியில் சேர்ந்தார். ஸ்ரேயா கோஷலின் ஆஸ்தான குருவே அவரது தாய் ஷர்மிஸ்தா கோஷல் தான். ஸ்ரேயா கோஷலின் ஒத்திகைகளில் அவருக்கு உதவுவதோடு அவர் போகுமிடமெல்லாம் தம்புராவை அவருடன் தூக்கிச் சென்றார். ஸ்ரேயா கோஷலின் வெற்றிக்கு முழு முதற் காரணம் அவரது தாயார் மட்டும்தான். பெரும்பாலும் பெங்காலி பாடல்களை பாடி வந்த அவர் தனது 6வது வயதில் இந்துஸ்தானி இசையையும் கற்றுக்கொண்டார். அதன் பிறகு மறைந்த கல்யாண்ஜி பாயிடமிருந்து சுமார் 18 மாதங்களுக்கு பயிற்சி பெற்றார். மேலும் மும்பையில் மறைந்த முக்தா பைடேவுடன் தனது பாரம்பரிய இசை பயிற்சியை தொடர்ந்தார். ஸ்ரேயா கோஷலின் முதல் மேடை செயல்திறன் ஒரு கிளப்பின் ஆண்டு விழாவில்தான் அரங்கேறியது. அப்போது அவருக்கு வயது 6. அதன் பின் ஹிந்துஸ்தானி கிளாசிக்கல் இசையில் தனது பாடங்களை தொடங்கினார். 1995ஆம் ஆண்டில் அகில இந்திய அளவில் நடந்த இசை போட்டி ஒன்றில் அவர் பங்கேற்று வெற்றி பெற்றார். இசைத்துறையில் அவர் ருசித்த முதல் வெற்றி அது. 2000ஆம் ஆண்டில் அவரது 16 வயதில் ஜீ தொலைக்காட்சியில் நடைபெற்ற இசை ரியாலிட்டி ஷோவான சாரேகாமாவில் பங்கேற்று வெற்றி பெற்றார். இந்த வெற்றிதான் அவருக்கான சினிமா பாடல் வாய்ப்புகளை தேடி தந்தது. சாரேகாமா நிகழ்ச்சியில் பங்கேற்ற போது பிரபல இயக்குனர் சஞ்சய் லீலா பன்சாலியின் கவனத்தை ஈர்த்தார் ஸ்ரேயா. அப்போது அவரது குரலை கேட்ட இயக்குனர் பன்சாலி தனது அடுத்த படத்தில் அவருக்கு ஒரு வாய்ப்பை வழங்க முடிவு செய்தார். 2002ஆம் ஆண்டு ஷாருக் கான், ஐஸ்வர்யா ராய் நடிப்பில் வெளியான தேவ்தாஸ் படம் மூலம் திரையுலகுக்கு அவரை அறிமுகப்படுத்தினார். அவர் பாடிய முதல் பாடலுக்கு தேசிய விருது தேடி வந்தது. அன்று தொடங்கி இன்று வரை இசையுலகின் நிகரில்லாத ராணியாக வலம் வருகிறார் ஸ்ரேயா கோஷல். பாடல் பதிவு செய்த அனுபவத்தை பகிர்ந்து கொண்ட ஸ்ரேயா, பாடலை இறுதியாக பதிவு செய்வதற்கு முன்பு ஒருமுறை ஒத்திகை பார்க்கும்படி அவரிடம் கூறியுள்ளார் பன்சாலி. அப்போது கண்களை மூடிக்கொண்டு இடைவெளி இல்லாமல் பாடியுள்ளார் ஸ்ரேயா. பாடிய பிறகு கண்களை திறந்தபோது ரெக்கார்டிங் அறையில் இருந்தவர்கள் அனைவரும் ஏதும் பேசாமல் அமைதியாக இருந்துள்ளனர். அவர் பாடிய விதம் பன்சாலிக்கு பிடித்திருக்குமா என்ற பயத்துடன் அவரை பார்த்துள்ளார் ஸ்ரேயா. பன்சாலியோ பாடலை சிறப்பாக பாடினீர்கள் என ஸ்ரேயாவை பாராட்டினார். இந்த உற்சாகத்தில் பாடலை ஒரே டேக்கில் பதிவு செய்து அசத்தினார் ஸ்ரேயா கோஷல். இவரது திறமையை பார்த்த பன்சாலி அதே படத்தில் பின் டோலாரே என்ற பாடலையும் அவரை பாட வைத்தார் பன்சாலி. அந்த பாடலுக்காக சிறந்த பெண் பின்னணி பாடகிக்கான முதல் பிலிம்பேர் விருதை தட்டிச் சென்றார் ஸ்ரேயா.
மேலும் புதிய இசைத்திறமைக்கான பிலிம்பேர் வழங்கும் ஆர்.டி. பர்மன் விருதையும் பெற்றார். தேவதாஸ் திரைப்பட பாடல்கள் மூலம் உடனடி வெற்றியை பெற்றதும் அவரது குரலில் பாடல்களை பதிவு செய்ய பல்வேறு மொழிகளைச் சேர்ந்த இசையமைப்பாளர்கள் அணிவகுக்க தொடங்கினர். அவரது மென்மையான குரலில் வெளியான பாடல்கள் அனைத்தும் ஹிட்டடிக்க கிளாசிக்கல் மற்றும் செமி கிளாசிக்கல் பாடல்கள் மட்டுமே அவரை தேடி வந்தன. இந்த ட்ரெண்டை 2003ஆம் ஆண்டு வெளியான ஜிஸ்ம் திரைப்படத்தில் உடைத்தார் ஸ்ரேயா. இதன் மூலம் எல்லா வகை பாடல்களையும் பாடக்கூடியவர் என நிரூபித்து காட்டினார். இதனையடுத்து ஹிந்தியில் மையம் கொண்டிருந்த ஸ்ரேயா என்ற புயல் தென்னகத்தை நோக்கி பார்வையை திருப்பியது. மேலும் 2002ஆம் ஆண்டில் தமிழ் திரையுலகிற்கும் 2003ஆம் ஆண்டில் தெலுங்கு மற்றும் மலையாள திரையுலகிலும் தடம் பதித்தார். இசைஞானி இளையராஜாவின் மூத்த மகனான கார்த்திக் ராஜாதான் ஸ்ரேயா கோஷலை தமிழ் திரையுலகிற்கு அறிமுகப்படுத்தினார். 2002இல் வசந்தபாலன் இயக்கத்தில் வெளியான ஆல்பம் திரைப்படத்தில் நா. முத்துக்குமார் வரிகளில் அமைந்த செல்லமே செல்லம் என்றாயடி பாடல் பாடியதன் மூலம் தமிழர்களின் நெஞ்சில் இடம் பிடித்தார். பின் அதே ஆண்டில் தங்கர் பச்சான் இயக்கத்தில் வெளியான சொல்ல மறந்த கதை படத்தில் குண்டுமல்லி என்ற பாடலை பாடினார். அதுதான் இளையராஜாவின் இசையில் அவர் பாடிய முதல் பாடல். இதனை அடுத்து அவருக்கு தமிழில் வாய்ப்புகள் அதிகரிக்க தொடங்கின. பாலு மகேந்திரா இயக்கி மீண்டும் இளையராஜாவின் இசையில் வெளியான ஜூலி கணபதி திரைப்படத்தில் எனக்கு பிடித்த பாடல் அது உனக்கு பிடிக்குமே என்ற பாடல் அனைவரின் உள்ளத்தை கொள்ளையடித்தது. பின் அதே ஆண்டில் மீண்டும் இளையராஜாவின் கூட்டணியில் பாலா இயக்கத்தில் வெளியான பிதாமகன் படத்தில் இளம் காத்து வீசுதே என்று அவர் பாடிய பாடல் இன்றும் தமிழர்களின் நெஞ்சங்களில் தென்றலாக வீசிக்கொண்டிருக்கிறது. ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம் என வாய்ப்புகள் அதிகரிக்க தொடங்கினாலும் தமிழில் அவருக்கு கிடைத்த பாடல்கள் அவரை இசை ரசிகர்கள் மத்தியில் கொண்டாட வைத்தது என்றே கூறலாம். 2004ஆம் ஆண்டு செல்வராகவன் இயக்கி யுவன் சங்கர் ராஜா இசையமைத்து வெளியான 7G ரெயின்போ காலனி படத்தில் இவர் பாடிய நினைத்து நினைத்து பார்த்தால் என்ற பாடல் காதல் தோல்வியில் துவண்டிருக்கும் பலரது மனங்களை ஸ்ரேயாவின் குரல் வருடிச் சென்றது. மேலும் அதே ஆண்டில் வெளியான வசூல் ராஜா, MBBS, விருமாண்டி ஆகிய படங்களில் உலகநாயகன் கமல்ஹாசனுடன் இணைந்து அவர் பாடிய பாடல்கள் மூலம் பட்டி தொட்டி எங்கும் இவர் பிரபலமானார். இந்த காலகட்டத்தில் ஒரே நேரத்தில் பாலிவுட், கோலிவுட் மட்டுமின்றி டோலிவுட், மாலிவுட், சாண்டில்வுட் என அனைத்து திரைப்பட துறையிலும் பயணிக்க தொடங்கினார் ஸ்ரேயா. 2005 ஜூன் 24இல் அமோல் பலேக்கர் இயக்கத்தில் பஹ்லி திரைப்படம் வெளியானது. இப்படத்தில் தீரே ஜல்னா என்ற பாடலுக்காக தனது 2வது தேசிய விருதை பெற்றார் ஸ்ரேயா கோஷல். இந்த பாடல் ஹிந்தி திரைப்பட இசையின் கிளாசிக்கல் மற்றும் பிரபலமான வகைகளுக்கு இடையிலான சிறந்த சமநிலையில் மிதக்குகிறது என்று இசை ரசிகர்கள் சிலாகித்தனர். பின் 2006ஆம் ஆண்டு வெளியான அந்நியன் படத்தில் அண்டங்காக்கா கொண்டக்காரி, அது ஒரு கணக்காலம் படத்தில் அந்த நாள் ஞாபகம், தாஸ் படத்தில் சாமி கிட்ட சொல்லிப்புட்ட, சண்டக்கோழி படத்தில் தாவணி போட்ட தீபாவளி, கண்ட நாள் முதல் படத்தில் பனித்துளி பனித்துளி என இவர் பாடிய அனைத்து பாடல்களும் ஹிட்டடிக்க இசைத்துறையில் முடிசூடா ராணியாக வலம் வரத் தொடங்கினார். 2006ஆம் ஆண்டில் கிருத்திக் ரோஷன் நடிப்பில் ராஜேஷ் ரோஷன் இசையமைத்து வெளியான கிரிஷ் படத்தில் பியார் கி ஏக் கஹானி, கோய் தும்சா நஹின் மற்றும் சோரி சோரி சுக்கே சுக்கே ஆகிய பாடல்களை பாடினார். இதன் மூலம் ஹிந்தி ரசிகர்களையும் அவரது குரல் மூலம் வசியம் செய்தார். இந்த வெற்றிகளுக்கு பிறகுதான் சிறந்த திரைப்பட பாடகிகள் வரிசையில் ஸ்ரேயாவும் தனக்கென தனி இடத்தை உருவாக்கிவிட்டார் என இசை விமர்சகர்கள் பாராட்டத் தொடங்கினர். 2006ஆம் ஆண்டில் வெயில் படத்தில் அமைந்த உருகுதே மருகுதே பாடல் கிராமங்கள் பக்கம் ஸ்ரேயாவின் குரலை கொண்டு சென்றது. சூர்யா, ஜோதிகா மற்றும் பூமிகா நடிப்பில் A.R. ரஹ்மான் இசையில் வெளியான சில்லுன்னு ஒரு காதல் திரைப்படத்தில் இடம்பெற்ற முன்பே வா என் அன்பே வா பாடல் காதலர்களுக்கு மட்டுமில்லாமல் 90s கிட்ஸ்களின் ஆல் டைம் ஃபேவரட் பாடலாக இன்றும் இருந்து வருகிறது. தனது கெரியரில் அமைந்த மிகச்சிறந்த பாடல் முன்பே வா என ஒரு நேர்காணலில் தெரிவித்துள்ளார் ஸ்ரேயா. மேலும் இந்த பாடலுக்காக முதல் தென்னிந்திய பிலிம்பேர் விருதையும் முதல் தமிழ்நாடு மாநில திரைப்பட விருதும் அவருக்கு கிடைத்தது. 2007ஆம் ஆண்டு மணிரத்னம் இயக்கி A.R. ரஹ்மான் இசையில் வெளியான குரு படத்தில் வரும் பார்சோரே என்ற பாடலை பாடினார். இந்த பாடல் A.R. ரஹ்மான் இசையில் அவருக்கு மேலும் ஒரு மகுடமாக அமைந்தது. இந்த பாடலுக்காக அவருக்கு 3வது பிலிம்பேர் விருது கிடைத்தது. அதே ஆண்டு பிரீத்தம் இசையில் ஜப் வி மெட் திரைப்படத்தில் இடம்பெற்ற ஏ இஷ்க் ஹை பாடலுக்காக சிறந்த பெண் பின்னணி பாடகிக்கான தனது 3வது தேசிய விருதை பெற்றார். 2008இல் பெங்காலி திரைப்படமான அண்டாஹீன் மற்றும் மராத்தி திரைப்படமான ஜோக்வா ஆகிய படங்களில் பாடியதற்காக தனது 4வது தேசிய விருதை வென்றார். தொடர்ச்சியாக 2 முறை தேசிய விருதை வென்றது அரிதான சாதனைகளில் ஒன்றாகும். தொடர்ச்சியாக 2 முறை தேசிய விருது வென்று சாதனை பட்டியலை முதலில் உருவாக்கியவர்கள் லதா மங்கேஷ்கர், பி. சுசீலா, K.S. சித்ரா ஆகியோர் மட்டுமே.
2008ஆம் ஆண்டு ஸ்ரேயா கோஷல் மற்றொரு வெற்றி பாடலை பதிவு செய்தார். அது பிரீத்தம் சக்கரவர்த்தி இசையில் சிங் இஸ் கிங் படத்தில் இடம்பெற்ற தேரி ஓர் என்ற பாடல். இந்த பாடல் இசை விமர்சகர்களிடம் இருந்து கலவையான விமர்சனங்களை பெற்றது. இருப்பினும் அவருக்கு மேலும் ஒரு பிலிம்பேர் விருதையும் பெற்று தந்தது. 2010ஆம் ஆண்டு ஜி.வி. பிரகாஷ் இசையமைத்த அங்காடி தெரு படத்தில் உன் பேரை சொல்லும் போதே பாடலுக்காக தனது 2வது தென்னிந்திய பிலிம்பேர் விருதை பெற்றார். மேலும் ராவணன், மைனா, எந்திரன் ஆகிய படங்களில் இடம்பெற்ற பாடல்களை காட்டிலும் கௌதம் மேனன் இயக்கி A.R. ரஹ்மான் இசையில் வெளியான விண்ணை தாண்டி வருவாயா படத்தில் அமைந்த மன்னிப்பாயா என்று ஒலித்த அந்த குரல் நம்மை உருகவே செய்தது. A.R. ரஹ்மான் காம்பினேஷனில் இவர் பாடிய பாடல்கள் அனைத்துமே காலத்தை தாண்டி என்றும் கொண்டாடப்படக்கூடிய பாடல்கள். 2011ஆம் ஆண்டு பாலிவுட்டில் ஹிமேஷ் ரேஷ்மியா இசையமைத்து சல்மான் கான் நடித்து வெளியான பாடிகார்ட் படத்தில் ராஹத் ஃபத்தே அலி கானுடன் இணைந்து பாடிய தேரி மேரி பாடலை தனது மாயாஜால குரலில் பதிவு செய்திருப்பார். இன்றளவும் அந்த பாடல் கோஷலின் டாப் 10 வரிசையில் உள்ளது. நூற்றுக்கணக்கான பாடலை பாடிய பின்னும் ஸ்ரேயா கோஷல் மெலடி பாடல்கள் மட்டுமே சிறப்பாக பாடுகிறார். சமகால பாடகிகள் போல விதவிதமான பாடல்களை பாடுவதில்லை என்ற குற்றச்சாட்டை முன்வைக்க தொடங்கினர். இந்த நிலையில்தான் வித்யா பாலன் நடிப்பில் வெளியான தி டர்ட்டி பிக்சர் திரைப்படத்தில் ஊ லாலா என்ற பாடலை பாடினார் ஸ்ரேயா. இது வழக்கமாக அவர் பாடும் மெலடியாக இல்லாமல் துள்ளல் இசையில் அதிரடியாக அமைந்தது. இந்த பாடல் அவருக்கு பல்வேறு விருதுகளை வாங்கி கொடுத்தது. 2012இல் தமிழில் வெளியான மாற்றான், சுந்தரபாண்டியன், கும்கி ஆகிய படங்களில் அவர் பாடிய பாடல்கள் அனைத்தும் பிரபலமானவை. குறிப்பாக கும்கியில் இடம்பெற்ற சொல்லிட்டாலே பாடலுக்காக 2வது முறையாக தமிழ்நாடு அரசின் சிறந்த பாடகிக்கான திரைப்பட விருதை பெற்றார். அதே ஆண்டில் A.R. ரஹ்மான் இசையில் வெளியான ஜப் தக் ஹை ஜான் படத்தில் மோஹித் சௌகானுடன் இணைந்து பாடிய சான்ஸ் என்ற பாடல் 2012ஆம் ஆண்டின் மிகவும் மனதை கவர்ந்த காதல் பாடல் என்ற பட்டத்தை வென்றது. இது ஒரு புறம் இருக்க, ஹிருத்திக் ரோஷன், பிரியங்கா சோப்ரா நடிப்பில் வெளியான அக்னிபத் திரைப்படத்தில் இடம்பெற்ற சிக்னி சம்மேளி அனைத்து தரப்பு ரசிகர்களையும் குத்தாட்டம் போட வைத்தது. 2014இல் தமிழில் டி இமான் இசையமைத்து விஜய், காஜல் அகர்வால் நடித்து வெளியான ஜில்லா படத்தில் இடம்பெற்ற கண்டாங்கி கண்டாங்கி பாடலை விஜயுடன் இணைந்து பாடினார் ஸ்ரேயா கோஷல். A.R. ரஹ்மான் இளையராஜா காம்பினேஷன் பெரிதாக பேசப்பட்டாலும் இவர்களை விட இமான் கூட்டணியில் ஸ்ரேயா பாடிய பாடல்கள்தான் பட்டி தொட்டி எங்கும் ஸ்ரேயாவின் குரலை கொண்டு சென்றது. மிருதன் படத்தில் மிருதா மிருதா, தேசிங் ராஜா படத்தில் அம்மாடி அம்மாடி, நம்ம வீட்டு பிள்ளை படத்தில் மயிலாஞ்சி என அவர் காம்பினேஷனில் பாடிய பாடல்கள் அனைத்தும் ரசிகர்களின் மனங்களை கவர்ந்தன. 2015ஆம் ஆண்டு A.R. ரஹ்மான் இசையில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கிய ஐ திரைப்படத்தில் இடம்பெற்ற பூக்களே சற்று ஓய்விடுங்கள் பாடலை தமிழ் மற்றும் தெலுங்கில் ஹரிச்சரனுடன், ஹிந்தியில் அரிஜித் சிங்குடன் இணைந்து பாடினார் ஸ்ரேயா. தமிழ் பதிப்பில் ஹரிச்சரனின் தெளிவான குரலும் ஸ்ரேயாவின் ஹிந்துஸ்தானி கலந்த இன்னிசை குரலும் பாடலுக்கு மெருகேற்றின. 2015ஆம் ஆண்டில் மீண்டும் சஞ்சய் லீலா பன்சாலியுடன் இணைந்த ஸ்ரேயா பாஜிராவ் மஸ்தானியில் 3 பாடல்களை பாடினார். தமிழ் மற்றும் தெலுங்கு பதிப்புகளிலும் இந்த பாடல்களை அவரே பாடினார். அதில் தீவானி மஸ்தானி என்ற பாடலுக்காக தனது 6வது பிலிம்பேர் விருதை பெற்றார் ஸ்ரேயா. ஸ்ரேயாவின் புகழ் வளர வளர அவருக்கு எதிரான கருத்துக்கள் இயல்பாகவே எழத் தொடங்கின. இதில் முக்கியமான குரல் சின்ன குயில் சித்ராவுடையது. தனது ஆதர்ஷ பாடகிகளில் ஒருவராக ஸ்ரேயா கொண்டாடிய சித்ராவே அவருக்கு எதிராக பேசியது ஸ்ரேயாவிற்கு அதிர்ச்சி அளித்தது. மலையாள பாடகிகளுக்கு வாய்ப்பளிக்காமல் ஸ்ரேயா கோஷலுக்கே மலையாள இசையமைப்பாளர்கள் வாய்ப்பளிப்பதாக குற்றம் சாட்டினார் சித்ரா. இது இசையுலகில் ஒரு சிறு புயலை கிளப்பினாலும் இந்த விவகாரத்திற்கு ஸ்ரேயா தரப்பிலிருந்து எந்த பதிலும் வராததால் இந்த விவகாரம் பெரிதாக பேசப்படாமல் போனது. ஹிந்தியில் பல்வேறு இசையமைப்பாளர்களுடன் இணைந்து ஸ்ரேயா பணியாற்றினாலும் ஸ்ரேயாவின் புகழை உச்சிக்கு கொண்டு சென்றவர் என்றால் அது சஞ்சய் லீலா பன்சாலிதான். படத்தை இயக்குவது மட்டுமின்றி அவரே அவரது படத்திற்கு இசையமைப்பார். அப்படி அவர் இசையமைத்த படங்களில் ஸ்ரேயா பாடிய பாடல்கள் அனைத்துமே சூப்பர் ஹிட். அந்த வரிசையில் 2018இல் பத்மாவத் படத்திற்காக பாடிய கூமர் பாடல் நல்ல வரவேற்பை பெற்றது. 2019ஆம் ஆண்டு தமிழில் NGK படங்களில் பாடிய அவர் ரசிகர்களின் பேரன்பை பெற்று அனைவரது பிளேலிஸ்டிலும் வலம் வருகிறார் ஸ்ரேயா. குறிப்பாக டிக்டாக் பயன்படுத்துபவர்கள் மத்தியில் இந்த பாடல் மிகவும் பிரபலம். பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை இந்த பாடலை டிக்டாக்கில் வீடியோவாக பதிவு செய்துள்ளனர். ரியாலிட்டி ஷோக்கள் மூலம் இசைத்துறைக்கு அறிமுகமான ஸ்ரேயா தற்போது பல ரியாலிட்டி ஷோக்களில் ஜட்ஜாக வலம் வருகிறார்.
தனக்கு கிடைத்த வாய்ப்புகளை வைத்து எப்படி ஒரு வெற்றி பாடகியாக மாறினார் என்பதை வளர்ந்து வரும் பாடகர்கள் மத்தியில் எடுத்துரைத்து அவர்களை உற்சாகப்படுத்தி வருகிறார் ஸ்ரேயா. சில ரியாலிட்டி ஷோக்களில் அவர் பங்கேற்ற போது அவர் சில பாடல்கள் பாடியுள்ளார். அப்போது அவர் கடினமே இல்லாமல் மிகவும் எளிதாக பாடுவதைக் கண்ட மற்ற பாடகர்கள் ஸ்ரேயாவின் ரசிகர்களாக மாறிவிடுவார்கள். இந்தியா மட்டுமல்லாது உலகம் முழுவதும் பல்வேறு நகரங்களில் தொடர்ந்து இசை நிகழ்ச்சிகளில் பங்கேற்று வருகிறார். இதனால் அவருக்கென தனி ரசிகர்கள் ஆர்மி உலகெங்கும் உருவாகியுள்ளது. இந்தியாவின் சிறந்த 100 பிரபலங்களின் பட்டியலில் ஃபோர்ப்ஸ் பத்திரிகையில் 5 முறை இடம்பெற்றுள்ளார். 2010ஆம் ஆண்டு அமெரிக்க மாநிலமான ஓஹியோவில் அதன் அப்போதைய ஆளுநர் டெட் ஸ்ட்ரிக்லேண்ட் என்பவர் ஜூன் 26ஆம் தேதியை ஸ்ரேயா கோஷல் தினம் என்று அறிவித்து அவரை கௌரவித்தார். 2017ஆம் ஆண்டில் மேடம் துசாட்ஸ் அருங்காட்சியகத்தில் மெழுகு சிலை நிறுவப்பட்ட முதல் இந்திய பாடகியானார் ஸ்ரேயா கோஷல். ரசிகர்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்துள்ள ஸ்ரேயா இசைத்துறையில் இதுவரை நிகழ்த்திய சாதனைகள் ஏராளம். பிற மனிதர்களை மகிழ்விக்கக்கூடிய திறன் உலகில் ஒரு சிலரிடம் மட்டுமே உள்ளது. அந்த வரிசையில் தன்னுடைய குரலால் அனைவரையும் வசீகரித்து வரும் இசை உலகின் பேரரசி ஸ்ரேயா கோஷல் இந்த பூமிக்கு கிடைத்த வரம்.